காலையில் எடுத்து ஆஃபீஸ் போகும்போது மறந்து போயிட்டேன், எல்லாம் அப்படியே கொண்டு கொடுத்துட்டு வந்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியாது, அந்த டவுட்லேயே போயிட்டேன். இப்போ கொண்டு கொடுத்துருவான். டைம் வந்து 9 மணி ஆகுது. வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பாலா. இன்னைக்கு கொஞ்சம் வந்து லாங் வீடியோவாக எடுப்போம் அப்படின்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். இந்த வீடியோ எப்படி இருக்கும்னு லாஸ்ட் வரைக்கும் பார்த்துட்டு சொல்லுங்கள். இன்றைக்கி ஃபுல்லாக கண்டினியூவாக எடுப்பேன். சரி வாங்க, நான் இன்றைக்கி வந்து டியூட்டி வந்து எப்போதும் வந்து 8 மணி ஸ்டார்ட் ஆகும். இன்றைக்கி வந்து காலையில் வந்து எத்தனை மணிக்குன்னா டைம் வந்து 7:30 வர சொல்லியிருக்காங்க. ஸோ நானும் கிளம்பிட்டேன். சாயம் போட்டு வச்சுருக்கேன். சரிங்களா, சாயை போட்டு எடுத்தாச்சு. இன்னைக்கு நல்லா தூங்கி எந்திரிக்கிறது. இன்னைக்கு லேட்டாகவே எந்திரிச்சாச்சு, சீக்கிரமாக எந்திரிச்சாச்சு. சாரி, கொஞ்சம் வண்டியில் வந்து ஆயில் அதுக்கெல்லாம் கொஞ்சம் வாட்டரில் வந்து செக் பண்ண வேண்டி இருக்கு. செக் பண்ணிவிட்டு இங்கே தான் இருக்குது இந்த லீவர், பேனட்டுக்குள்ள லீவரு. இந்த வண்டியோடைய டோர் இருக்குங்களா, சரியான வெயிட். இது பழைய மாடல் வண்டி வேற, ஸ்டீல் ரொம்ப ஸ்ட்ராங். இதுல கூலண்ட் இருக்குது, முக்காசு கரெக்டாக இருக்குது. ரெடி உடஞ்சிருக்கு, அதனால அதை கவனிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆயில் வந்து கரெக்டாக 5000 கிலோமீட்டருக்கு ஒரு ட்ரிப் மாற்றுறது தான். அதனால் அதையும் அடிக்கடி பார்க்க தேவையில்லை. ஏன்னா அந்த வண்டியில் குறையாது, டக்குன்னு ஆயில் குறையாது, அந்த பிரச்சனை இல்லை. இதில் கிலோமீட்டர் முடிஞ்ச உடனே தான் மாற்றுவேன் எப்பயும். அதனால் அதிகமாக செக் பண்ணுறது கிடையாது. கிலோமீட்டருக்கு மேலே போயிடுச்சுன்னா செக் பண்ணுவேன், இல்லாட்டி இல்லை. வாங்க வண்டியை ஸ்டார்ட் பண்ணிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஸ்டாண்டு லைட் எல்லாம் வந்த உடனே வண்டியை ஸ்டார்ட் பண்ணி விட்டாச்சு. வண்டி ஒரு 10 நிமிஷம் ஓடிச்சுன்னா கரெக்டாக இருக்கும். டைமும் ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன், 16 ஆயிடுச்சு. கிளம்ப வேண்டியது தான் இன்னைக்கு. அந்த அலாரம் வச்சுருந்தேன் கரெக்டாக இங்கேருந்து கிளம்புற டயத்துக்கு. 20க்கு கிளம்புனா 10 நிமிஷத்தில் போயிடலாம் இங்கே அந்த வீட்டுக்கு, மேடத்தோடைய மகன் வீட்டுக்கு. ஏன்னா அங்கேருந்து நான் பிக்கப் பண்ணேன் டியூட்டி. மைக் மாட்டலை, வாய்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். சரிங்களா, கண்டிப்பாக அடுத்த பயணம் வந்து மைக்கை மாட்டிட்டு பேச ஆரம்பிக்கிறேன். கிளியராக இருக்கான்னு தெரியல. ஏன்னா இவ்வளோ நாள் வீடியோ வந்து மினி விளாக்காக ஃபுல்லாக வந்து ரெக்கார்ட் பண்ணிவிட்டு வாய்ஸ் ஓவர் கொடுத்து தான் வீடியோ போடுவேன். இப்போ நேராக லைவாகவே பேசி போட்டுக்கிட்டு இருக்கேன். சரிங்களா, எனக்கு இது கொஞ்சம் புதுசாக தான் இருக்கும். எப்படி வருதுன்னு தெரியல, நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுவீங்கன்னு தெரியல இந்த வீடியோவுக்கு. கண்டிப்பாக பார்க்குற வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்கள். சரிங்களா, லாஸ்ட்டில் கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு. வீடியோ இன்றைக்கி ஃபுல்லாக என்னென்ன நடக்குதோ ஃபுல்லாக வீடியோ எடுத்து லாங் வீடியோவாக போடுறேன். அப்படியே எங்கே போகிறேன், எங்கே டியூட்டி போயிட்டு வர்றேன், என்ன ஏதுன்னு. சரிங்களா, கிளம்புவோம். அப்படியே ஏசி வேறு ஆன் பண்ணல, ஏசி ஆன் பண்ணிட்டு போகணும். அங்கே போயிலே ஏசி வந்து 2 ஏசி, இது பேக் சைடுக்குள்ளது, இது ஃப்ரண்டில். ஏன்னா அங்கே போகும்போது அவங்களுக்கு வந்து ஏசி கூலிங்காக இருக்குன்னு கேட்பாங்க, வீட்லேயே வரையிலே ஆன் பண்ணிட்டு வரலையா அப்படின்ட்டு. அதனால தான் இங்கேயே ஆன் பண்ணிட்டு போயிட்டேன்னா ரியர் ஏசி வந்து ஆனில் இருக்கும், பிரச்சனை இல்லை. கண்ட்ரோலும் இங்கேயும் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இங்கே வந்து டெம்பரேச்சர் இதை மட்டும் கூட்டுறது குறைக்க மட்டும் இங்கே இருக்குது, ஆன் பண்ணிட்டு ரேரில். அதுவே இங்கே இருக்கு பாருங்க, தெரியுதுங்களா. இதில் வந்து எல்லா கண்ட்ரோலும் இருக்குது, ஹை லோ மீடியம் எல்லா எதுவுமே இதில் வந்து இதில் பண்ணிக்கலாம். இதில் வந்து ஹை இதில் பண்ணிட்டோம்னா இதில் ஆட்டோ மோடு, இங்கேயும் ஆன் பண்ணலாம். சார்ஜிங் போர்டு ஒன்று இருக்குது இங்கே. இங்கே வந்து ஒரு சார்ஜிங் போர்டு இருக்குது, இங்கே ஒன்று இருக்குது. இது வந்து வேலை செய்யாது, இது ஒன்று இருக்குது. ஆக்ஸ் கேபிள். டிஸ்பிளே வந்து வேலையே செய்யாது. நான் வந்ததுலேருந்து அது வேலை செய்யாது. 8 வருஷமாக ஆச்சு அது அப்படியே தான் இருக்குது, மாற்றவே இல்லை. அது நமக்கு தேவைப்படலை, நான் அதை சொல்லவும் இல்லை. ஒரு ட்ரிப்பு சொல்லிவிட்டு விட்டுட்டேன். ஆமாம், அது பிறகு நம்ம யூஸ் பண்ணுறது இல்லை அதை. வாங்க கிளம்புவோம். வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக சீட்டு பெல்ட்டை மறந்துடக்கூடாது. ஏன்னா எங்கே வேணாலும் போலீஸ் நிற்கலாம். சீட்டு பெல்ட் மஸ்ட்டாக போட்டுக்குங்க. எனக்கு ஏர்போர்ட் நான் ஒரு விஷயம் சொல்லணும், அதை அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். சரிங்களா, நேற்று காலை டைம் வந்து பார்த்தீங்கன்னா 7:20 ஆகுது. சூரியனை பார்த்தீங்கன்னா எங்கே வந்துருச்சுன்னு மேலே இவ்வளோ காலையிலேயே. இன்னைக்கு கிளைமேட்டும் கொஞ்சம் சரியில்லை, ஃபுல்லாக வந்து புழுதி காத்தாக இருக்குது. அப்படியே இன்னைக்கு பொழுது எப்படி இருக்குன்னு தெரியல. இப்படியே போச்சுன்னா நமக்கு தான் வேலை வைக்கும். வண்டிகள் ஒரு வேலை பெரும் வேலையாக இருக்கும். ஏற்கனவே நேற்றே 2-3 வண்டிகள் இருக்குது, இன்னும் 3 வண்டி இருக்குது. இப்படி புழுதி காற்று அடிச்சுன்னா மறுபடியும் அந்த வண்டிகளும் சேர்த்து கழுவுற மாதிரி இருக்கும்.
காலையிலே ரோடு காலியாக தான் இருந்துச்சு. 8 மணிக்கு முன்னாடியே கொண்டு போய் ட்ராப் பண்ணியாச்சு. ட்ராப் பண்ணிட்டு டைரி ரோட்டில் இறங்கியாச்சு. டைரி ரோடுனா அவ்வளோதான். இது வந்து எல்லா ரோட்டையும் கனெக்ட் பண்ணுற எக்ஸிட் ஒன்று இது. இதில் வந்து எக்ஸிட் 1 2 அப்படி போயிட்டே இருக்கேன். இப்போ வந்து நான் 6ல் இறங்கி 7ல் இறங்கி 6 இப்போ 5 கிட்ட வந்துகிட்டு இருக்கிறேன். இங்கிட்டு போனீங்கன்னா 1 2 வந்துடு. அதுக்கடுத்து வேறு எக்ஸிட் மாறு. இங்கேருந்து வரையில் கூட டிராஃபிக்லாம் இல்லை. இங்கேருந்து ரோடு எக்ஸிட் 4ல் வெளியாகும் போது டிராஃபிக் பாருங்க எங்கேருந்து நிற்குதுன்னு. இதுலேயே எப்படியும் ஒரு 10 நிமிஷத்துக்கு மேலே ஆயிரும். நான் 8 10க்குலாம் வீட்டுக்கு போயிடலாம் பார்த்தேன். 8 3 ஆச்சு. இங்கேயே ஹோட்டலில் போய் சாப்பாடு வாங்கிட்டு வருவான். ஹோட்டல் இங்கே எல்லாமே சாப்பிட வேண்டியதான். என்ன வாங்கிட்டு வந்தேன்னா இட்லி தான் வாங்கிட்டு வந்தேன். இட்லியும் வடையும் வாங்கிட்டு வந்தேன். இதில் தேங்காய் சட்னி, தக்காளி சட்னி, சாம்பார் 3 இருந்து 3 கொடுப்பாங்க. என்ன 2 இட்லி, ஒரு வடை, உளுந்து வடை. கடையிலேயே சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், ஃப்ளைட்டில் வந்து எப்படி கேட்குறோமோ தனியாக கேட்டாலும் கொடுப்பாங்க. சட்னி சாம்பார் மொத்தமாக ஊற்றி கொடுக்கறதுனால ஃபுல்லாக மூழ்கிற மாதிரி ஊற்றி கொடுப்பாங்க. சாப்பிட்டுட்டு கண்டினியூ பண்ணுறேன். இந்த பாக்ஸு நேற்று நைட்டு என் கையில் கொடுத்தாங்க. இதை வந்து கொரியர் ஆஃபீஸில் கொண்டு போய் இதை ரிட்டர்ன் பண்ணினேன். காலையில் எடுத்து ஆஃபீஸ் போகும்போது மறந்து போயிட்டேன். எல்லாம் அப்படியே கொண்டு கொடுத்துட்டு வந்துருக்கலாம். அதுவும் இல்லாமல் எத்தனை மணிக்கு திறப்பாங்கன்னு தெரியாது. அந்த டவுட்லேயே போயிட்டேன். இப்போ கொண்டு கொடுத்துருவான். டைம் வந்து 9 மணி ஆகுது. போகும்போதே வேற யாரும் கால் பண்ணி கூப்பிட்றாம. ஏன்னா இப்போ யாருக்கும் தெரியாது. உங்களை வீட்டில் உள்ளவங்க கவிழ்க்கும் தெரியாது, உங்க மேடத்துக்கும் தெரியாது. மேடத்துடைய மக தான் கொடுத்தது இந்த பார்சலை ரிட்டர்ன் கொடுக்க சொல்லி. இவங்க யாராவது வெளியில் போகிற மாதிரி இருந்துச்சுன்னா டக்குன்னு ஃபோன் அடிப்பாங்க. அதுக்குள்ளே போயிட்டு வரேன். பார்க்கிங்கே கிடைக்கல. வண்டி எங்கள் பின்னாடி நிப்பாட்டிட்டு வண்டி எனக்கு பின்னாடி நிற்கிது. வண்டி இங்கே இருக்குது. சமோசா வந்து சமோசானே வருது வாயில். சம்சா பண்ணுற நேரத்தில் வந்து நம்மளுடைய இக்காம நம்பரு, மொபைல் நம்பரு எல்லாத்தையும் சேர்த்து வாங்கிக்கிறாங்க. ஏற்கனவே அதில் வந்து ஆர்டர் போட்டாங்களா அவங்களுடைய அட்ரஸு, மொபைல் நம்பரு, பேரெல்லாம் அதுலேயே இருக்குது. நம்ம ரிட்டர்ன் கொடுக்க போனதுக்கு நம்மளுடைய ஐடி நம்பர், மொபைல் நம்பர்லாம் வாங்கிக்கிட்டாங்க. எனக்கு இப்படித்தானா என்னன்னு தெரியல. நான் முதல் டைமாக வந்து இந்த சம்சா கொரியர் ஆஃபீஸில் வந்து முதல் டைம் ரிட்டர்ன் பண்ண வந்தேன். இதுக்கு வரைக்கும் நான் ரிட்டர்ன் பண்ணது இல்லை. இங்கே பக்காவாக கொஞ்சம் ஜாமான் வாங்க வேண்டிய இருக்கு. கலராய் தால் கதர் தால் பருப்பு எங்கே இருக்குன்னு கேட்டேன். ரேட் இங்கே அதிகமாக இருக்குது. 5 ரியால் தான் எல்லா இடத்துலையும். இங்கே 5 ரூபா 75 காசு போட்டிருக்காங்க. 300 கிராம் தான் இருக்குது. வாங்கியாச்சு பருப்பு. போகும்போதே அரிசி வந்து தண்ணியில் போட்டு போயிருந்தேன். இப்போ கரெக்டாக அரிசி லைட்டாக ஊறி நல்லா இருக்கு. அடுப்பில் வச்சுட்டு பற்ற வச்சு விட்ட வேண்டியதான். ஆன் பண்ணி விட்டோம்னா சாப்பாடு வெந்துடும். சாப்பாடும் கொதிச்சிருச்சு. கொஞ்சம் நேரத்தில் வெந்துடும். வெங்காயம், தக்காளி, உருளைக்கிழங்கு, பூண்டு இது எல்லாத்தையும் வெட்டணும். க்ளீன் பண்ணி எல்லாத்தையும் கழுவிட்டு வந்து வச்சாச்சு. வெங்காயம் வெட்டி எடுத்துக்க வேண்டியதான். தக்காளி வந்து 10 ரூபாய்க்கு மேலே போயிடுச்சு. தக்காளி ரேட்லாம் சரியான விலையாயிருச்சு. பருப்புல வைக்கிறதுனால கொஞ்சம் பெருசாக வெட்டினாலும் பிரச்சனை இல்லை. வெந்துடும் பருப்புல. சாப்பாடு வடிச்சிட்டு வந்துட்டு கொஞ்ச நேரம் அடுப்பில் வச்சு எரிய விட்டுருக்கேன் அடுப்பை. ஏன்னா சாப்பாடு வடிச்சிட்டு வந்தோம் இல்லையா, தண்ணி ஃபுல்லாக வடியாது. தண்ணி கொஞ்சம் இருந்தாலும் இந்த வெயில் நேரத்துக்கு வந்து சாப்பாடு வெளியில் வச்சிருந்தோம்னா கெட்டு போயிடுது. அதனால கொஞ்சம் நேரம் வச்சிருந்தோம்னா கொஞ்சம் தண்ணி ட்ரையாக வரைக்கும் சாப்பாடு கொஞ்சம் கெடாமல் இருக்கும். நம்ம மறந்துட்டு போயிட்டா கூட வெளியில் வச்சுட்டு அதோட இருக்கும். தண்ணி கொஞ்சமாவது இருந்துச்சுன்னு வச்சுக்கலாம், வேர்வை தண்ணி இறங்கி சாப்பாடு கெட்டு போயிடும் நைட்டுக்குள்ள. சாப்பாடு இறக்கி வச்சாச்சு. பருப்பு எடுத்து வச்சுட்டு வண்டி தண்ணியை பருப்பு வந்து அடுப்பை ஆன் பண்ணி விட்டுட்டு வெங்காயம் வெட்டினதுல எல்லாத்தையும் போட போகிறதில்ல, கொஞ்சமாக தான் போட போகிறோம். பாதி வந்து அப்புறமாக்கி வதக்கிட்டு போடுறோம். தக்காளி எல்லாத்தையும் போட போகிறோம். அப்புறம் உருளைக்கிழங்கு வெட்டி வச்சுருக்கேன். உருளைக்கிழங்கையும் சேர்க்க வேண்டியா பருப்பு வேகும் போத. பூண்டு வந்து தாளிக்கிறதுக்கு அப்புறமேட்டு கொஞ்சம் மஞ்சத்தூள், சால்ட்டு. அதுலேங்க வந்து வெந்த உடனே
அடுத்து குழம்பு தாளிக்க வேண்டியதான். சாம்பார் இல்லை, பருப்பு மட்டும் தான், தால் தான், வேறு காய்கறி ஒன்றும் போடலையே அதில். அப்புறம் எப்படி சாம்பார்னு சொல்கிறது? எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா சூடாகிடுச்சு. சீரகம், கடுகு போட்டோடனே பூண்டு போட்டு நல்லா எண்ணெயில் நல்லா வதக்கிட்டுன்னு வச்சுக்கோங்களேன். பூண்டை சூப்பராக நல்லா வாடை வரும் பருப்பில். பூண்டுடைய வாடை இருக்குதுங்களா, நல்லா இருக்கும். நல்லா வந்துருச்சு. அதுக்கப்புறம் வெங்காயம் கொஞ்சமாக மிளகாத்தூள் சேர்த்துக்குவேன். அதிகமாக இல்லை, லைட்டாக தான். பெருங்காயத்தூள் அப்போ குறைச்ச வேண்டியதான். பருப்பு நீங்கள் வந்து இந்த மாதிரி தாளிச்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். நான் எப்போயும் இப்படி தான் வைப்பேன், பருப்பு மட்டும் வைக்கல. வேக வச்ச பருப்பு, உருளைக்கிழங்கு, தக்காளி எல்லாம் போட்டு வச்சுருக்கு இல்லையா, போட்டு உடனே மூடிடுங்க. மூடிட்டா அந்த நல்லா அந்த வாடை வந்து நல்லா அப்படி உள்ளே நிற்கும், வெளியில் போகாமல். அதுக்கு தான் உடனே மூடுவாங்க, ஊற்றின உடனே. கொஞ்ச நேரத்தில் நல்லா கொதி வந்துடுச்சு பார்த்தீங்களா, நல்லா இருக்கும். இந்த நேரத்தில் ஆஃப் பண்ணிக்க வேண்டியதான். ரெடி ஆயிடுச்சு, சாப்பாடு ரெடி ஆயிடுச்சு. குளிச்சுட்டு வந்தாச்சு, சாப்பிட வேண்டியதான். டைம் வந்து 12:30 மணிக்கு மேலே ஆச்சு. நீ ஆஃபீஸ் டியூட்டி எடுக்கிறதுக்கு போகணும் இல்லையா, சாப்பிட்டோம்னா அதுக்கு ஒரு போயிடலாம்.